ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாவின் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதும் கூட, கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. இது எண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஹெல்த்தியானதுன்னு சொல்கிறேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நம்ம எப்படி செய்யணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நதிகாவின் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சேர்த்து இது செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கீரை ஒரு அரைக்கட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணுங்கள் கீரை எல்லாமே, இல்லைன்னா அதில் மண்ணாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாசி பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பக்கோடா பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி இல்லாமல் செய்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, பெருஞ்சீரகம் அதை சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. ரொம்ப கொரப்பாகவும் வேண்டாம், ரொம்ப மையாகவும் வேண்டாம். நீங்கள் வடை மாதிரி இதை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம பக்கோடா பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம பயிரோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக தான் பச்சரிசி மாவு சேர்க்குறது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அரைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். ஒரு அரைக்கட்டு அரைக்கீரையாக சேர்க்கணுங்க. பாருங்கள், எவ்வளோ ஆணை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும், நமக்கு வடை மாதிரி வந்துடும், பக்கோடா மாதிரி வராது. நீங்கள் வடை தான் செய்ய போகிறீங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா கீரையை நல்லா பிசையணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போது நான் எண்ணெய் காய வச்சுருந்ததுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டேன். எண்ணெய் ரொம்ப குடிக்காது, நம்ம பக்கோடாவும் மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் சூடான எண்ணெய் சேர்க்குறது. இப்போ சூடான எண்ணெயில் பக்கோடா மாதிரி லேசாக எடுத்து கிள்ளி சேருங்க. நம்ம இந்த கிள்ளி போடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வடை மாதிரி செய்கிறீங்கன்னா வடை மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இப்படி திருப்பி விட்டு நல்லா வேகணும். இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே மட்டும் நல்லா வெந்திருக்கும். அடுப்பை எப்போவுமே மீடியம் ஹீட்டில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க. ரொம்ப லோவில் வச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அந்த பபிள்ஸும் அடங்கிரும், ஆயிலேருந்து அந்த நுரையும் கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே. இது மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் அந்த பருப்பு, அந்த அரைச்சி வச்சுருந்த எல்லாமே சேர்த்துக்கலாம். பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு பக்கோடா, அதாவது பச்சை பக்கோடா, பாசிப்பயிறு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கீரை பக்கோடான்னு சொல்லலாம். நமக்கு கீரை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கீரையும் குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்காட்டி கூட சின்ன சின்ன வடை மாதிரி தட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கூட அது ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை தோசைகளில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, செஞ்சு பாருங்கள்.
எப்படி இருந்தது நம்மளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.